வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் முனைவர் ராஜேந்திரன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நண்பர்களே, இன்று நான் முதியோருக்கு பயன்படும் அறிவியல் தொழில்நுட்பம் என்ற பொறுமையில் ஒரு கவிதையை உங்கள் முன் வாசிக்கின்றேன். கவிதையின் தலைப்பு முதுமைக்கு முகம் காட்டும் அலைபேசி. எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாள் என்னை பிரிந்த மகள், பிரியாத கையோடு என் அலைபேசியில். உன்னை காணவில்லை என்ற கவலை எனக்கில்லை, காணொளி மூலம் கண்டு மகிழ்கின்றேன் உன்னை. காணல் நீராக இருக்கும் என் உறவுகள் கைபேசியில் கைக்கு எட்டி நிஜமானது இன்று. மகளே, உன் வரவை எண்ணி காத்திருக்கும் காலங்கள் எல்லாம் போனது, காணொளி மூலம் நீ தரும் காட்சியால். மிதிவண்டியின் ஒலி எழுப்பி போஸ்ட்மேன் தரும் மணி ஆர்டரோ அன்று, நீ அனுப்பும் பணமோ கைபேசியின் ஒளியில் நொடியில் வந்தாகிவிட்டது இன்று. 8 திசைகளிலும் என் சொந்தம், அத்தனையும் இணைத்திடுமே அலைபேசி. மகளே, உன் முகம் பார்க்காத நேரங்களில் கூட உன் புகைப்படம் எனக்கு ஆறுதலாகும், ஆனந்தமாகும். ஒரு முறை வீட்டுக்கு வந்து செல்ல மாட்டாயா என்று ஏக்கம் தோன்றுகையில், ஒவ்வொரு முறையும் அலைபேசியே நீ நினைக்கும் போதே எங்களை இணைத்தாய். உண்மையாக சொல்லுகின்றேன், தலைமுறைகளை இணைக்கும் சங்கிலியானாய். நல்லதையும் கெட்டதையும் நொடி பொழுதில் பகிர்ந்து கொள்ள முடிகிறது உன்னால். அயல்நாட்டில் நடந்த திருமணத்தில் நானும் உடன் இருந்தேன். அட்சதை தூவ முடியவில்லை, ஆனந்த கண்ணீரோடு கண்டு களித்தேன் காணொளியில். அன்று காத்திருந்தோம் ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சிக்காக, இன்று காத்திருக்கிறோம் ஒளியும் ஒளியும் சுமந்த அழைப்புக்காக. வயதால் இயங்க முடியவில்லை என்பதை எண்ணிக்கூட கவலையில்லை, உன்னை இயக்க முடியவில்லை என்பதில் வருத்தம் கூடுகின்றது அலைபேசியே. மகளே, விரல் பிடித்து உன்னை நடக்க வைத்த காலங்கள் மாறி உன் அழைப்பு வருகையில் விரல் தொட்டு அதை ஏற்கின்றேன். அன்போடு கேட்கின்றேன் அலைபேசியே, உலகை இணைக்கும் நீ பயன்படுத்துவோரை அளவாக பயன்படுத்தச் சொல். அலைபேசியில் இணையும் உறவுகள் நேரிலும் இணையட்டும், ஆனந்தம் என்றும் அன்பில் வளரட்டும். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, ஹவு டெக்னாலஜி இஸ் யூஸ்ஃபுல் டு சீனியர் சிட்டிசன்ஸ். அதாவது மூத்த குடிமக்களுக்கு டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம் எந்த வகையில் உபயோகமாக உள்ளது. இந்த தலைப்பில் நான் தொடுத்திருக்க சின்ன கவிதையை பார்க்கலாமா? வாருங்கள் என்னோடு. நூலளவு எஞ்சிய வாழ்க்கையில் தொழில்நுட்பம் என வந்தாய் நீயே, தொழில்நுட்பம் என வந்தாய் நீயே. வீட்டில் முடங்கி இருந்த என்னை ஊடகம் கொண்டு ஊக்குவித்தாயே. கண்கள் காணாமல் போனவரை கால் மூலம் காணச் செய்தாய், கண்கள் காணாமல் போனவரை கால் மூலம் காணச் செய்தாய். உன்னில் தேடிய பொருள்களை என்னிடம் வந்தடையச் செய்தாய், உன்னில் தேடிய பொருள்களை என்னிடம் வந்தடையச் செய்தாய். நிலையற்ற என் வாழ்க்கையில் உடல்நிலை பரிசோதனை செய்திட உதவினாய். தனி என்று இருந்த எனக்கு ஊக்கமளித்து உடன் இருந்தாயே. உயிரே என் ஊடகமே. வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டங்களில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி முதியோர்களின் வாழ்க்கைக்கு எங்கனம் பயனளிக்கின்றது என்பது குறித்து ஒரு சில கவிதை வரிகள் உங்கள் முன்பு இதோ. மருத்துவத்தின் பயன்பாடு. மருத்துவமே என் வாழ்க்கைக்கு மருந்தளித்த மகத்துவமே. காரணமின்றி மாய்ந்து போன மனிதனை காக்கும் ஆயுதமாய் உருவெடுத்தாய். மூடிய என் கண்களுக்கு தொழில்நுட்பமாய் முகவரி தந்தாய். இருளடைந்த என் வாழ்க்கைக்கு ஒளி எனும் உரமூட்டினாய். அன்னை தமிழை கூட உச்சரிக்க முடியாத என் நாவிற்கு
அறுவை சிகிச்சை மூலம் அமுது படைத்தாய். நடைப்பிணமாய் இருந்த என் வாழ்க்கையை நவீன பரிசோதனை கருவிகள் கொண்டு அற்புதம் செய்தாய். என்னே உந்தன் விந்தை. வாழ்க பாரதம். அன்பான வணக்கங்கள். நான் மோயிலமாறன். இனி நம் வாழ்வின் காலம் முடிந்தது என்று எண்ணிய மாந்தர்களின் வாழ்க்கைக்கு துணையாய் நின்ற அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி ஆதாரமாய் நின்ற அறிவியல் என்ற தலைப்பில் நான் எழுதிய ஒரு கிறுக்கல் இதோ உங்களுக்காக. அந்தியும் பகலும் வந்திடவே, ஆதவன் கனவாய் சென்றிடவே, ஒளியும் எண்ணிடவே, வழியே பதிலாய் பெற்றிடவே, வண்ணமும் உண்மையும் படித்திடவே, கருமை என் வானில் மிஞ்சிடவே, ஆசையும் பேரன்பும் மழலையாய் என்னில் தவழ்ந்திடவே, என் கால்கள் பாதியில் நின்றிடவே, ஊனத்தில் என் வாழ்வும் நின்றிடவே, தவழ்ந்திடவே, மிஞ்சிடவே, பெற்றிடவே, சென்றிடவே, என் காலம் காணலில் மிதந்திடவே, ஏற்றிய தீபம் அணைந்திடவே, கருவறையில் கடவுள் மறைந்திடவே, கண்ணீரில் என்னை பெற்றோர் கலங்கிடவே, பத்தியில் புத்தி புளித்திடவே, பாதையில் பாதை புதைந்திடவே, திசையின்றி வாழ்க்கை திகைத்திடவே, ஊனம் என்று ஊரும் என்னை அழித்திடவே, தனிமையில் ஊனத்தை சுமந்திடவே, மௌனமாய் அறிவியலை நான் அறியவே, அன்போடு என்னை அது அரவணைத்து நின்றிடவே, காலின்றி காற்றில் நின்ற என்னை மண்ணோடு என்னை நிற்க வைத்திடவே, தசையும் சதையும் ஏமாற்றிய பொழுதும் உலோகமும் இரும்பும் என்னை ஏற்றிடவே, இருளில் அடைபட்ட உள்ளமும் கனவும் வெளிச்சத்தில் மகிழ்ச்சியாய் பறந்திடவே, என்னை சுமந்த நான் சென்ற காலம் மறந்து அறிவியல் என்னை சுமந்து தாயே அது என் கரு துளையில் சுமந்திடவே, என் கால்கள் வெற்றி நடையிட அறிவியல் என் துணையாய் என்னை நடத்திடவே, மண்ணில் புதையுண்ட தலைவர்களின் ரத்தம் என்னை அறிவோடும் அறிவியலோடும் தாங்கிடவே, என் வாழ்க்கை வாகை சூடிடவே. வணக்கம் சுபாஷி. வணக்கம். காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மையம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முனைவர் பட்ட ஆய்வாளர் மா சுபாஷி. தலைப்பு நம் மனதில் நம் வாழ்க்கை. அவசரம் தான். வாழ்வதற்கும் அவசரம், சாவதற்கும் அவசரம். நல்ல உணவுகள் இல்லை இந்த திருநாட்டில். நலிந்து வாழும் மனிதனுக்கு உண்டு பல நூறு தொற்று நோய்கள். சர்க்கரை கொடிய இனிப்பு பண்டம்தான், ஆனால் அளவு கருதி உண்டால் நலம். சர்க்கரை இனிப்பு பண்டம்தான், ஆனால் அளவு கருதி உண்டால் நன்மைதான். இயற்கை பண்டங்களை நாம் உண்ணுவோம், பிற பண்டங்களையும் பானங்களையும் சுரப்போம். எதுவும் அளவோடு எடுத்தால் ஏது நோய். முன்னோரின் பேச்சு என்றும் பொய்யாகாதே. வாழுங்கள், வாழலாம், யாருடனும் வாழலாம். ஊரார் தூற்றாமல் நாம் இருக்கும் இடத்தின் நாகரிகத்துடன் வாழ்வதே மனித வாழ்வு. சொந்தமில்லை, பந்தமில்லை, பரிதவிக்க விட்ட பிள்ளைகளும் இல்லை. நாளும் துயரம்தான். துவண்டு வாட தேவையில்லை, துணிந்து வாழ நெஞ்சம் உண்டு. வாழ்ந்த போதும் வாழும் போதும் நல்ல சிந்தனையை விதைப்போம், நல்ல மக்களை அறுவடை செய்வோம். கலங்காதே மனமே, காலம் வரும், சுகம் தரும், நம்பிக்கை கொள். நிற்பதற்கு கூட நேரமில்லாத உறவுகளுக்கு மத்தியில் வாழ நிர்பந்தப்பட்டிருக்கிறாய். தற்போதும் அதே நிலையிலும் வாழவும் பழகி வருகிறாய். இந்த சூழலில் உங்கள் சொல் ஏற்புண்டாகுமா? இங்கு யாருக்கும் காதுகளும் இல்லை, கருணையும் இல்லை. வழிந்து போய் சொன்னாலும் வாழ வழியற்றவன் என்று தூர எறியும் சமூகம் இது. அவர்களுக்கு இந்த சமூகத்தின் அங்கத்தினர் என்று இருப்பதை மாறிவிட்டார்கள், மறந்தும் விடுகிறார்கள். ஒரு நாள் அவர்களுக்கும் கால் உடையும், காதுகள் திறந்திருக்கும். அப்போது கேட்டால் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன பூமிதானே இது. உங்களை கேட்டால் மட்டுமே சொல்லுங்கள். அப்போது உங்கள் சொல்லுக்கு வயது அறிவிக்கப்படும். மிக்க நன்றி. நன்றி சுபாஷி.
இது தொடர்பா நீங்க வேற ஏதாவது பேசணும்னாலும் பேசலாம். உங்க கவிதையை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? அதாவது சொற்பொழிவு மாதிரி சொல்றீங்களா? இல்ல, இந்த கவிதையை எதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்க? இதுல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இல்ல, முதியோர்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய பேச்சை யாராவது கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடயே இருக்காங்க. அவங்களோட மனசுல வந்து நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியுன்றத விட, யாரா வந்து அவங்களா பேசும்பொழுது சொல்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும் பொழுதோ, அந்த மாதிரி சூழல் அவங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த தலைப்பு. நன்றி. வணக்கம். சி பரமேஸ்வரி, முதுகலை தமிழ், 2ஆம் ஆண்டு, காஞ்சமாமுனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். கவலை கொள்ளும், புன்னகை வெல்லும். உன் பிஞ்சு கை பிடித்து நடந்த நாட்கள் என் கனவில் நகர்த்தும் நாற்காலியில் நான் இன்று முதியோர் இல்லத்தில் உன் பிஞ்சு ஸ்பரிசத்தை தொட்டு உணர்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் எடுத்த புகைப்பட அட்டையில் பள்ளியில் விட்டு அழுதபடி வீடு சேர்ந்தேன். அதனால்தானோ நான் இன்று முதியோர் இல்லத்தில். இந்த கவிதையை என் பேரப்பிள்ளைக்கு மட்டும் கூற மாட்டேன். என் மகனுக்கும் இந்நிலை வராமல் இருக்க. உன் அன்புதான் எனக்கில்லை என்றாகிவிட்டது. அன்போடும் அரவணைப்போடும் ஏற்றுக்கொண்டது நீ கொடுத்த முதியோர் இல்லம். உன் பிறந்த நாளன்று என் பரிசுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாய். நான் எதிர்பார்க்கவில்லை உன்னிடமிருந்து இந்த பரிசை. இந்த ஆண்டு பிறந்த நாளில் இதோ உனக்கான பரிசு. அடடா, சுட்டு விட்டது ஒரு தீக்காயம். பல ஆண்டுகள் கொதித்த கண்ணீர் துளிகள் என் கை மீது. பல ஆண்டுகள் கொதித்த கண்ணீர் துளிகள் என் கை மீது. உன் கைகளால் வைக்கப் போகும் கொல்லிக்காக காத்திருக்கிறேன். சிறு கோரிக்கைதான், தலையில் வைக்காதே, வயிற்றில் வை. உன்னை சுமந்த கருப்பை வெந்து தனியட்டும். உன்னால் பால் வார்க்கத்தான் கொடுத்து வைக்கவில்லை, அஸ்தியாவது கொடுக்கட்டுமே. உன்னை சபிக்கவில்லை, திட்டவில்லை. உன்னை சபிக்கவில்லை, திட்டவில்லை. நிச்சயமாக புன்னகிக்கிறேன். நினைவுகள் பல என் மனதை இன்பமாக்குகிறது. உன் முகத்தை பார்த்த முதல் தருணம், உன்னை கட்டியணைத்த முதல் உற்சாகம், அம்மா என்ற அழியாத இசை. அடடா மகனே, மகிழ்ச்சியில் என் மனம். நான் கவலைப்பட போவதில்லை. என் கவலை உன்னை கொன்று விடுமோ என்ற அச்சம்தான். அதனால்தான் புன்னகையோடு உன்னை வாழ்த்துகிறேன். நீ வெல்வாய் என. கவலை கொள்ளும், புன்னகை வெல்லும். கவலை கொள்ளும், புன்னகை வெல்லும். நன்றி. நன்றி முத்தமிழ். நன்றி அம்மா. நன்றி முத்தமிழ். நன்றிமா. காஞ்சிமாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ்துறை முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி ஐஸ்வர்யா. எனக்கு கொடுத்த தலைப்பு மரியாதை எதிர்பார்க்காதே. வயது முதிர்ந்த காலத்தினும் நரைமுடியோடு தோல் சுருங்கியும் மனம் தளராது உழைத்தும் குடும்பத்தின் தூணாகவும் நின்று நல்வழியில் எடுத்து சென்று ஆலமரமாய் வளர்ந்த பெரியவர்களுக்கு நாம் காட்டும் நன்றி கடன் யாதோ? தலைமுறையை வளர்க்கும் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் விலை என்னவோ? எதையும் எதிர்பாரா உள்ளங்களுக்கு நாம் கொடுக்கும் பரிசாக அவர்கள் எதிர்பாரா மரியாதை. நேசியுங்கள், மனம் குளிர்வர். பேசுங்கள், மகிழ்ச்சி அடைவர். என்றென்றும் நம்மை நேசிக்கும் அவர்களுக்கு மரியாதை என்ற பட்டத்தை கொடுங்கள். காலத்தின் முன் தலைநிமிர்ந்து நிற்பர். வணக்கம். நன்றி ஐஸ்வர்யா. தேங்க்யூ மேம். தேங்க்யூமா.